செய்தியாளர் பிருந்தாவும் இணைஞ்சிருக்காங்க. பிருந்தா, மகா தீபத்துக்காக வருகை தரும் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க? ஆனந்தி, மலையே உருவான திருவண்ணாமலை இன்று மக்களின் தலைகளால் நிரம்பி காட்சியளிக்கிறது. எங்கும் சிவமயமாக இருக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை காண அலைக்கடலென மக்கள் அரோகரா முழக்கத்தோடு கிரிவல பாதையிலும் மாட வீதிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளில் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் விஜய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சாறை சாறையாக எறும்புகள் போல் ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நிறுத்திக் கொண்டு அரோகரா முழக்கங்களை எழுப்பியபடி இந்த பாதைகளில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேரழகு, தேரோடும் வீதி அழகு, வீதி எங்கும் சிவபக்தர்கள் அழகு, சிவபக்தர்களுடைய அரோகரா கோஷம் அழகு என்பதற்கேற்றார் போல் திருவண்ணாமலையின் மாட வீதிகள் எல்லாம் மக்களின் தலைகளால் நிரம்பி வழிகிறது. அவ்வாறு வரும் மக்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகளை செய்துள்ளார்கள். குறிப்பாக பக்தர்களின் பாதுகாப்பிற்காக வடக்கு மண்டல ஐஜி தலைமையில 5 டிஐஜி, 43 எஸ்பி உள்ளிட்ட 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கிரிவல பாதை முழுக்க 1,50,00,000 மதிப்பீட்டில் 8 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 24 மணி நேரமும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே கழிவறைகளும் பொதுமக்களின் வசதிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மே ஐ ஹெல்ப் யூ என்ற கேம்ப் மூலமாக காவல்துறையினர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து உதவி வருகிறார்கள். குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருபவர்களுக்கு ஏதுவாக குழந்தைகளுடைய கைகளில் ஒரு பட்டை கட்டுறாங்க. அந்த பட்டையில குடும்பத்தினருடைய செல்போன் எண் என்பது எழுதப்படுகிறது. இதன் மூலம் குழந்தைகள் ஒருவேளை கூட்டத்தில் தவறவிடுகிற பட்சத்தில் அந்த குழந்தைகளை மீட்டு அவர் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு ஏதுவான வழிவகைகளையும் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த கிரிவல பாதையிலும் மாட வீதிகளிலும் வரக்கூடிய மக்களுக்கான அடிப்படை வசதிகள் என்பது இங்கு செய்து தரப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை முழுவதுமே சிவகோஷங்களால் நிரம்பி காணப்படுகிறது. நேற்று முழுவதும் மழை பெய்து பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கே மிக பெரும் சிக்கல் இருந்த நிலையில சிவன் இன்று பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதற்காக இந்த திருவண்ணாமலையிலே பார்க்கலாம். காட்சிகள்ல திருவண்ணாமலையில் மேகங்கள் அனைத்தும் விலகி இந்த மலை முழுவதுமாக தற்போதுதான் காட்சியளிக்கிறது. அந்த வகையில அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே நீதான் எனக்கு தாயும் ஆனவர் தந்தையும் ஆனவர் என்று தங்களுடைய வேண்டுதலை சிவபெருமானிடம் முன்வைக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் ஜோதியாக, ஆந்தியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக காட்சியளிப்பதற்காக அண்ணாமலையார் இன்று மாலை 6 மணி அளவில் இந்த திருவண்ணாமலையில் தீபமாக காட்சியளிக்க இருக்கிறார். அந்த தீபத்தினை காண, அந்த தீப ஒளியை வணங்குவதற்காக, தங்களுடைய வேண்டுதலை முன்வைப்பதற்காக, சிவபெருமானிடம் தன் ஊனையும் உயிரையும் கொடுத்து வழிபடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் இந்த மாட வீதிகளிலும் கிரிவல பாதையிலும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு தொடர்ந்து ஒலிபெருக்கி வாயிலாக ஆங்காங்கே மக்கள் கூட்டமாக நிற்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையும் செய்து வருகின்றனர். ஆனந்தி, லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமா செய்யப்பட்டிருக்கிறதா கள தகவல்களை வழங்கியிருக்கீங்க. நன்றி பிருந்தா. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.